நேற்று நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு பெற்றோர்கள் ஆசிரியர்கள் சங்க மாநாட்டை ஏற்பாடு செஞ்சிருந்தார். பல்லாயிரக்கணக்கான பேர் அதில் பங்கேற்றிருந்தாங்க. அதில் பேசும்பொழுது அவர் சொன்னார், அவருடைய பள்ளிக்கல்வித்துறைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த வருஷம் பட்ஜெட்டில் 44,000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் என்னுடைய விளையாட்டுத்துறைக்கு வெறும் 440 கோடி ரூபாய் தான் ஒதுக்கியிருக்காங்க. அவங்க அப்பா தான் முதலமைச்சர், தந்தையாக இருந்தாலும் ஆனால் அவர் பள்ளிக்கல்வித்துறைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படின்னு அந்த கூட்டத்திலேயே அவர் பேசினார். தந்தை தான் கொடுக்க மாட்டேங்கிறாரு, நண்பர் நீங்களாவது கொடுக்கலாம்ல. நான் உங்கள்கிட்ட நிதி கேட்கல, நான் கேட்பதெல்லாம் ஒன்று தான். நான் எங்கே நம்முடைய மாணவ செல்வங்களை மீட் பண்ண அல்ல சந்தித்தாலும் அந்த ஆசிரியர்கள்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை தான் வைப்பேன். பள்ளிகளில் அந்த பிடி பீரியடில் வந்து நீங்கள் வாடகை எடுத்துக்கிட்டு உங்களுடைய கணக்கு பாடத்தையும் சயின்ஸ் கிளாஸையும் மேக்ஸ் கிளாஸையும் எங்களுடைய பிடி விளையாட்டு பீரியடை நீங்கள் எடுத்துக்கிறீங்க, அதை மட்டும் தயவு செய்து கொடுத்துருங்க அப்படின்ற நிதி தேவையில்லை, நிதி கொடுக்க வேணாம். எங்களுடைய விளையாட்டு வீரர்களுக்கு அந்த திறமை இருக்குது, நாங்கள் நிதி இல்லாமல் எங்களுடைய திறமை மூலமாக நாங்கள் பண்ணிடுவோம். இருந்தாலும் இந்த நேரத்தில் உங்கள் மூலமாகவும் அவருக்கு அந்த கோரிக்கையை நான் வைக்கின்றேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.